நெல்லை மாவட்ட பாசத்திற்குரிய எனது ஊடக நண்பர்களை எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வருக வருகவென நான் வரவேற்றுக் கொள்கிறேன். 2-3 தினங்களுக்கு முன்பாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய எம்கே ஃபைசி அவர்களை டெல்லியிலே நீதிமன்றத்திலே ஆஜராவதற்காக சென்ற எங்களது தலைவரை ஒன்றிய அரசினுடைய ஏவல் துறையான அமலாக்கத்துறை விமான நிலையத்திலே வைத்தே கைது செய்திருக்கிறது. இந்த கைது நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எஸ்டிபிஐ இப்பொழுது நாடு முழுவதும் சிறுபான்மை விரோத, மக்கள் விரோத, ஜனநாயக விரோத வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக, அது வக்ஃபு திருத்த சட்டம் அல்ல, வக்ஃபு சொத்துக்களை திருடுகிற திருட்டு சட்டம் என்கிற வகையில் இதற்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுகிற ஜனநாயக அறவழியிலான போராட்டத்தை நாங்கள் நாடு முழுவதும் இப்பொழுது நடத்தி வருகிறோம். இந்த போராட்டத்திற்கு அனைத்து ஜனநாயக சக்திகளுடைய, அனைத்து மத சமூகத்தினுடைய ஆதரவு இப்பொழுது உயர்ந்து வருகிறது. எனவே இந்த போராட்டத்தை ஒடுக்குகிற வகையில், இந்த போராட்டத்தை கண்டு அஞ்சுகிற ஒன்றிய அரசு, மோடி அமித்ஷாவினுடைய அரசு இந்த போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்கிற மனப்பால் குடித்து இப்பொழுது எங்களது தலைவரை கைது செய்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் இந்தியா முழுவதும் ஒரு 10 இடங்களில் ஏறத்தாழ 6-7 மாநிலங்களுக்கும் அதிகமாக எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில அலுவலகங்களை, எஸ்டிபிஐனுடைய தேசிய அலுவலகத்தை சோதனையிட்டிருக்கிறார்கள். இந்த சோதனை என்பது உள்நோக்கம் கொண்டது, சட்டவிரோதமானது, சிறுபான்மை விரோதமான நடவடிக்கை. ஏற்கனவே இந்த சோதனைக்கு காரணம் என்ன என்று சென்னையிலே வந்த அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளிடத்தில் எங்களது நிர்வாகிகள் கேட்ட பொழுது அவர்கள் எந்த விதமான ஆதாரத்தையும் காட்டாத நிலையில், எங்களது நிர்வாகிகள் அதிகமாக வலியுறுத்திய நிலையில் ஒரு ECIR என்கிற அமலாக்கத்துறையினுடைய ஒரு FIR காட்டியிருக்கிறார்கள். இது 2 வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்ட ஒரு FIR. அதில் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைவர் ஏறத்தாழ 1 வருட காலமாக நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை அந்த FIR சம்பந்தமாக, சம்மன் சம்பந்தமாக நடத்தி கொண்டிருக்கிறார். 2 முறை அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திற்கு விசாரணைக்காக சென்றிருக்கிறார். எல்லா விதமான அழைப்பாணைக்கும் பதிலளித்து நீதிமன்றத்திலே போய் முறையிட்ட பின்பு டெல்லியினுடைய நீதிமன்றம் நீங்கள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என்று சொன்ன நிலையில் நீதிமன்றத்திற்கு ஆஜராவதற்காக சென்ற எங்களது தலைவரை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை கொண்டு எங்களது எஸ்டிபியினுடைய தலைவர் அங்கே சென்றிருக்கிறார். நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் ஏதோ குற்றவாளியை பிடிப்பதைப் போல ஜனநாயக அடிப்படையில் இந்தியா முழுவதும் நிகழ்ச்சிகளிலே பங்கெடுத்து வருகிற, சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிற போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற கட்சியினுடைய தலைவரை கைது செய்திருக்கிற இந்த நடவடிக்கை என்பது நீதிமன்றத்தின் மீது அமலாக்கத்துறைக்கு நம்பிக்கை இல்லை என்பதை பட்டவர்த்தனமாக காட்டுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது.